வணக்கம், இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு Ramadurai. பைத்தானில் இந்த சின்ன சின்ன வீடியோலாம் இப்போ ஒரு தொடராக போட்டுட்ருக்கோம். அதை தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக வந்து ரொம்ப தமிழில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரி வடிவத்தில் இருக்கிறத ஒலி வடிவத்தில் பார்க்க போகிறோம். அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிறதா இதனுடைய கான்செப்ட். இதை வந்து முதல்ல கேட்கும்போது ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டமானதாக தோணலாம். எப்படி அது டெக்ஸ்ட்டாக இருக்கிறத கன்வெர்ட் பண்ணி வாய்ஸாக எப்படி மாற்றுறது, அந்த வாய்ஸுக்கு எங்கே போகிறது அப்படின்லாம் உங்களுக்கு வந்து நிறையா சந்தேகங்கள் வரும். இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். கூகுளில் வந்து இதுக்காகவே சில மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல்ஸை பயன்படுத்தி நம்ம பைத்தானில் எப்படி ஒரு 6 வரி 7 வரிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை எழுதி அதை வந்து வாய்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. அதுதான் நம்ம பண்ண போகிறது. இப்போ அதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ப்ராஜெக்டினுடைய நோக்கம். சரி, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்கலாம். இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க, இந்த டெக்னாலஜியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டாக வர இன்ஃபர்மேஷனை ஈவன் இந்த பார்வை இல்லாதவங்க பிளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக அதை வாய்ஸாக கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இல்லை உங்கள் அப்ளிகேஷன்லேயே சில அலர்ட் மெசேஜஸை வந்து வாய்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டாக இல்லாமல் இந்த மல்டிமீடியா டைப் ஆஃப் மெசேஜிங் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும்போது திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பிளே எ மேஜர் ரோல். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் டு வாய்ஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் ரொம்ப எளிமையானதாக இருக்கும். எப்படி மாடல் அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரோக்ராம் உள்ளார போவோம். இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இம்போர்ட் GTS as GT அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த GTTSங்கிறது வந்து கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். அது அவங்க மாடல் நேம் அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் ஜிடி அப்படின்னு கொடுத்துருக்கிறது நான் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது எளிமையாக இருக்கிறதுக்காக அதை ஜிடின்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ TTS அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் TTSன்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, gt.gTS அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அது இதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து எந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்ற போகிறோம், எந்த டெக்ஸ்ட்டை we are going to convert அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ வந்து நான் மேலே வந்து ஒரு சின்னதாக TXT அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதையினுடைய முதல் லைன் இருக்குது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளை வந்து அங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுட்டா அதை தான் மாற்ற போகிறோம். அதனால் இங்கே TXT ஈக்குவல் டு இந்த TXTங்கிற வேரியபிளை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் lang ஈக்குவல் டு இங்கே வந்து TAன்னு கொடுக்குறோம். இப்போ lang ஈக்குவல் டு TA அப்படின்னு கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறத சொல்லணும். இது வந்து அந்த GTTSங்கிறது வந்து தமிழுக்காக பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டதில்லை. இதுக்காக ஸ்பெஷலாக அவங்க பண்ணலை. நிறைய லாங்குவேஜுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ தெலுங்குக்கு TEன்னு இருக்கலாம், இல்லை TL இருக்கலாம், இல்லை மற்ற லாங்குவேஜஸுக்கு அதே மாதிரி ஷார்ட் கோடு இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இப்போ தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா EN அண்ட் TA. இங்கிலீஷ் பண்ணணுன்னா EN யூஸ் பண்ணணும், தமிழ் வேணும்னா நீங்கள் வந்து TAன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளை அது வந்து தமிழிலிருந்து கன்வெர்ட் பண்ணி வாய்ஸாக இந்த TTSல வச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது கேட்டிங்கன்னா, அடுத்து இன்னும் 2 ஸ்டெப்பு தான். இப்போ tts.save அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி.mp3 அப்படின்னே கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலாக சேவ் ஆகிடும். இங்கே மேலே வந்து நான் வந்து இந்த இம்போர்ட் OSன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இந்த இம்போர்ட் OS என்ன பண்ண போகுது அப்படி அதை எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே os.system இங்கே வந்து அந்த பாரதி.mp3 கொடுத்துருவேன். பாரதி.mp3 அதாவது இப்போ நம்ம விண்டோஸில் இந்த பாரதி.mp3 ஃபைலை பார்த்து டபுள் கிளிக் பண்ணினா என்ன ஆகுமோ அதை வந்து இங்கே செஞ்சிடும். ஆக மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளேயரில் வந்து அதை ப்ளே பண்ணும். ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்ட்டாக இருந்ததை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம். அந்த வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணதை MP3 ஃபைலாக ஸ்டோர் பண்ணிட்டோம். MP3 ஃபைலாக ஸ்டோர் பண்ணதை இப்போ ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன்,
அதை தவிர வந்து மாடியூல் இம்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து இம்போர்ட் gt.TS ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்காக ஓஎஸ் மாடியூலை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கமாண்ட் tts.save அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிடிஎஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்தது tts.saveன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் os.system அப்படின்னு சொல்லிட்டு அதை ரன் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் இதனுடைய இது. இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உங்களுக்கு இந்த வாய்ஸ் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அது அங்கே வர இருக்கக்கூடிய சென்டென்ஸை தமிழில் படிச்சிருச்சு இல்லைங்களா? இதை வந்து இதுக்கப்புறமா நீங்கள் பல வகையில் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு எரர் மெசேஜை சொல்கிறதுக்கு சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு முன்னாடி நம்ம வந்து அலாம் கிளாக்கை வந்து பார்த்துருக்கோம், எப்படி டிஜிட்டல் கிளாக் செட் பண்ணணும். அந்த டிஜிட்டல் கிளாக்கில் வந்து நீங்கள் ஒரு அலாம் செட் பண்ணி வச்சுட்டு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுட்டு அதை வாய்ஸாக சொல்ல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு செய்யலாம். நிறைய உங்களுக்கு இதற்கான அப்ளிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பல கதைகள் இருக்குது நெட்டில். அந்த கதைகளை வந்து வாய்ஸில் வந்து ரீட் பண்ணி சொல்கிறதுக்கு இப்போ வந்து ஆடியோ புக்குன்னு நிறையா வந்து இங்கே இங்கிலீஷ்லலாம் வந்துருச்சு. தமிழ் இப்போ தான் 1-2 வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட். ஓகே, நிறைய விஷயங்கள் இதில் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு 5 லைனில் நம்மளால் டெக்ஸ்ட்டில் இருக்கிறத வாய்ஸில் செஞ்சு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வர இருக்கும். அது தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ், உங்களோட சந்தேகங்களை சொல்லுங்கள், நாங்கள் விடையளிக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.